ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமாவு தேங்காய் பூ சேர்த்து தேங்காய் பூ ரொட்டி. இதுதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிறேன். இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலேயே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. காலையிலையும் சரி இரவுலையும் சரி 2 நேரமும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ரொம்பவும் ஒரு ஃபேமஸான ஒரு உணவு. ரொம்பவுமே நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1/2 கிலோ மட்டில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ கோதுமை மாவு நம்ம ஒரு பெரிய தேங்காவில் பாதி தேங்காய் எடுத்தாலே போதும். 1/2 கிலோ கோதுமாவுக்கு பாதி தேங்காய் போதும். அந்த பாதி தேங்காவை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கொள்ளலாம். துருவி எடுத்து நம்ம கோதுமை மாவுக்குள்ளேயே நம்ம அந்த தேங்காய் பூவை சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இது பச்சை தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். கொதிக்க வைக்காத தண்ணி. சில பேர் கொதிச்சு ஆறிய நீரையும் எடுப்பாங்க இளம் சூட்டில். இதுக்கு நான் பச்சை தண்ணியை யூஸ் பண்ணுறேன். இந்த தண்ணியோடையே நம்ம உப்பையும் கலந்துருக்கோம். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்குள்ளே ஊற்றி நம்ம மாவை பிசைய போகிறோம். இந்த மாதிரி ஒரு அளவுல நம்ம இந்த ரொட்டியை உருண்டை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த மாவுல தடவி விட்டுறலாம். தடவி விட்டுட்டு நம்ம ஒரு 30 நிமிஷம் அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரொட்டியை தட்டி தட்டி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி முறையில் ரொட்டியை தட்டுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் கையிலேயே ரொட்டியை நான் தட்டிக்கொள்கிறேன். ஏன்னா அதிகமாக இந்த மாதிரி முறையில் தான் இந்த ரொட்டியை தட்டுவாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி தட்டுறதுக்குன்னு சொல்லி நிறைய பொருட்கள்லாம் அதனால் பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கையாலேயே தட்டிக்கொள்வேன். இப்போ நம்ம அப்படியே ரொட்டி கல்ல நம்ம அப்படி போட்டுற வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம திருப்பி இன்னொரு பக்கமும் போட்டு அதுவும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற 3 உருண்டையுமே தட்டி ரொட்டி கல்லில் போட்டு நம்ம அதை எடுத்துடலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ ரொட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம் அப்படி இருக்கும் அந்த ரொட்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சேர்த்து சிக்கன் கறி அல்லது பீஃப் கறி இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்டோன்னா இந்த ரொட்டிக்கு சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து சம்பலும் தேங்காய் பூ சம்பல் அதுவும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.